முன்னிலைய தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் அப்படிங்கிற 2 மாநிலங்களினுடைய சட்டப்பேரவை தேர்தல்கள் நடந்து முடிஞ்சிருக்கு. மகாராஷ்டிராவுக்கு இன்னைக்கு ஒரே கட்டமா வந்து தேர்தல் நடந்தது. ஜார்க்கண்டுக்கு வந்து பல கட்டங்களா தேர்தல்கள் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த 2 மாநில சட்டப்பேரவை தேர்தல்கள் ஏன் முக்கியமான ஒண்ணா மாறுது அப்படின்னா, மகாராஷ்டிராவை பொறுத்தவரைக்கும் இந்தியாவிலே வந்து 2வது பெரிய மாநிலம். தொகுதிகளினுடைய அடிப்படையில உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்து அதிக தொகுதிகள் இருக்கிறது மகாராஷ்டிரா. அதே மாதிரி இந்தியாவினுடைய வர்த்தக தலைநகரான மும்பையை உள்ளடக்கியும் வந்து அந்த மாநிலம் இருக்கிறது. இன்னொரு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. பொருளாதார ரீதியில் ரொம்ப முக்கியமான ஒரு மாநிலமா மகாராஷ்டிரா இருக்கு. இந்த 2 மாநிலங்கள்ல குறிப்பா மகாராஷ்டிரா மாநிலத்துல ஆட்சியை பிடிக்க போறது யார் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்வியாவே வந்து இருக்கு. கடந்த சில ஆண்டுகளா அங்க நடந்த அரசியல் குழப்பங்கள், கட்சிகள் உடைப்பட்டது அப்படின்னு எல்லா விஷயங்களுக்குமான ஒரு பதிலா இந்த தேர்தல் முடிவுகள் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இந்தியா முழுக்கவே இருக்கு. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து வெளிவர தொடங்கி இருக்கு. மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் இந்த 2 மாநில தேர்தல்களினுடைய முக்கியத்துவம் என்ன, இந்த பிரச்சாரங்கள்ல வந்து எது முக்கிய பேசு பொருளா இருந்தது, மக்கள் வாக்களிக்கிறதுக்கான விஷயங்களா என்னவெல்லாம் இருந்தது, முடிவுகளை தீர்மானிக்க போறது எதுவா இருக்கும், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் என்ன சொல்லுது அப்படிங்கிறது தொடர்பாக நிறைய விஷயங்களை நம்ம பேச இருக்கிறோம். நம்மோடு பத்திரிகையாளர் ராஜகம்பீரம் அப்பாஸ் இணைந்திருக்கார். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சார் வணக்கம். வணக்கம். மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடையே வந்து நடந்து முடிஞ்சிருந்தது. ஏன்னா கடந்த சில ஆண்டுகளா எப்பவுமே மகாராஷ்டிரா அப்படிங்கிறது வந்து அரசியல் குழப்பங்களுக்கு பெயர் போன ஒரு மாநிலம். 5 ஆண்டுகள் ஒரு முதலமைச்சர் வந்து அவங்களுடைய பதவியை நிறைவு செய்யறதே வந்து ரொம்ப ரேரா நடக்கிற ஒரு மாநிலமா வந்து மகாராஷ்டிரா இருந்திருக்கு. இந்த ஒரு 2-3 ஆண்டுகளுக்குள்ள சிவசேனா உடைஞ்சது, சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் உடைஞ்சது. இந்த 2 கட்சிகள்லையும் வந்து உடைச்சிட்டு போனவங்க பாஜக கூட கூட்டணி அமைச்சு அங்க அரசுலையும் வந்து பங்கேற்றுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நடந்து முடிஞ்ச 2024 மக்களவைத் தேர்தலில் மகாராஷ்டிராவை பொறுத்தவரைக்கும் இந்தியா கூட்டணி தான் அதிக இடங்களில் வெற்றி பெற்று இருந்தது. இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி தனிப்பெரும் கட்சியாவே வந்து அங்க வெற்றி பெற்று இருந்தது எம்பி தொகுதிகளின் அடிப்படையில். ஸோ இந்த முறை வந்து அது கண்டினியூ ஆகுமா, இந்தியா கூட்டணியுடைய அந்த வெற்றி வந்து இந்த முறை தொடருமா, அங்க வந்து பாஜக கூட்டணி வந்து ஆட்சியிலிருந்து அகற்றப்படுமா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருந்தது. இந்த தேர்தலை வந்து நீங்க முதல்கட்ட பார்வை எப்படி பாத்தீங்க? மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவை தேர்தல் நீங்கள் குறிப்பிட்டது போல கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து இந்தியா கூட்டணி ஒரு வலிமையான வெற்றி பெற்றது வந்து பாஜகவினுடைய அடிவயிற்றிலே வந்து புலியை கரைப்பது போல ஏறத்தாழ அவர்களுக்கு வந்து ஒரு வெற்றி வாய்ப்பு வந்து கணிசமாக இருக்குமா இல்லையா என்கிற சந்தேகத்தை அவர்களுக்கு பெரிய அளவிலே விதித்திருக்கிறது. அது மிக முக்கியமான விஷயம். ஏன்னா 2.5 ஆண்டு காலம் வந்து பாஜகவினுடைய கூட்டணியும் 2.5 ஆண்டு காலம் அதற்கு முன்பு காங்கிரசினுடைய கூட்டணியும் அப்படிங்கிறப்ப ஒரு கொள்கையற்ற அரசியல் அங்கு வந்து ஒரு ரொம்ப சர்வசாதாரணமாக வந்து, அதாவது அணிமாறி போனவர்களே வந்து 15% 20% வேட்பாளர்களாக நிறுத்தக்கூடிய அளவிற்கு கொள்கை கோட்பாடு எல்லாம் வந்து 2ஆம் பட்சமாகவும் சந்தர்ப்பவாதம் வந்து ஒரு முதன்மையான சக்தியாகவும் மாறக்கூடிய ஒரு மாநிலமாகவும் அது இருக்கிறது. அது இன்னொன்று என்னன்னா, நம்ம ஒப்பீட்டளவில் பார்க்கிற போது நிறைய இலவச திட்டங்களை குறித்து எல்லா மாநிலங்களிலுமே பாஜக மிக கடுமையாக விமர்சிப்பார்கள். ஆனால் அங்கு நீங்க பார்த்தீங்கன்னா அதற்கு நேர் விரோதமாக அவர்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய இந்த திட்டங்கள்ல என்னென்ன இருக்கோ அது பூராமே அங்கு தேர்தல் வாக்குறுதியாக மாற்றப்பட்டிருக்கிறது. உதாரணத்திற்கு வந்து மகளிர் உரிமை தொகை வந்து இங்க இருக்கிறதுல அது ஒரு பெயரை மட்டும் மாற்றிட்டு பெண்களுக்கான உதவித்தொகை அப்படிங்கிறது வேற ஒரு வார்த்தையால குறிப்பிட்டு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த இலவச பேருந்து 30% வரைக்கும் வந்து நாங்க வந்து கட்டண குறைப்பு செய்வோம். மின்சார கட்டணம் அங்கே என்ன வேடிக்கைன்னா அங்க இருக்கக்கூடிய போக்குவரத்து முழுமையாக தனியார் மயமாக மாற்றப்பட்டு விட்டது. பொது போக்குவரத்து என்பது அங்கு தனியார் மயமாக மாற்றப்பட்டது. அது மாதிரி மின்சாரம் என்பதும் அங்கு தனியார் மயமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அதுல எல்லாம் வந்து நீங்க வந்து மக்களுக்கான சலுகை செய்வது அப்படிங்கிறப்ப நீங்க தனியார் நிறுவனத்திடம் போய், கார்ப்பரேட் நிறுவனத்திடம் போய் நீங்கள் வந்து மண்டியிட வேண்டிய ஒரு அவசியமான சூழ்நிலை அவர்களுக்கு அங்கே வந்து இருக்கிறது. அப்ப இதெல்லாம் எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள், இந்த வாக்குறுதியெல்லாம் எப்படி அவர்கள் நடைமுறைப்படுத்த போகிறார்கள் என்கிற மிகப்பெரிய சவால் இருக்கிறது. அந்த 2 கட்சிகளுமே மாறி மாறி வாக்குறுதிகளை மிக லாபகமாக வீசுகிறார்கள். இதில் என்ன வேடிக்கையா இருக்குன்னா, மகாராஷ்டிராவில் வந்து நகர்ப்புற வளர்ச்சி வந்து பிரம்மாண்டமாகவும் அதற்கு நேர் எதிராக விவசாயிகள் அதிகமாக தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய மாநிலமாகவும், அதாவது புறக்கணிக்கப்பட்ட 2 பிளவாகத்தான் அதை வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. எப்பொழுதுமே இந்தியாவினுடைய ஆன்மா கிராமங்களில் இருக்கிறது என்று கடந்த காலங்களிலே மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னதாக ஒரு புகழ்மிக்க வாசகம் உண்டு. ஆனால் இந்தியாவினுடைய ஆன்மாவை புறக்கணிக்கிற ஒரு அரசாங்கமாக, குறிப்பாக விவசாயிகளை புறக்கணிக்கக்கூடிய அரசாங்கமாக பாஜக இருந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு ரொம்ப, அதனால இது வந்து ஏறத்தாழ நாடாளுமன்ற தேர்தலினுடைய எதிரொலியாக பாஜகவினுடைய இந்த சந்தர்ப்பவாதங்களுக்கு வந்து வாக்காளர்கள் ஒரு சரியான பாடம் கற்பிப்பார்களா என்கிற ஒரு கேள்வியும் இதற்குள்ளே வந்து மிகப்பெரிய அளவில் உருவாகி இருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த விஷயம் வந்து முன்னாடியே சொல்லப்பட்டது. ஏன்னா மகாராஷ்டிராவை சேர்ந்த 2 கட்சிகளை வந்து பாஜக உடைச்சிருக்கு. உத்தவ் தாக்கரேவினுடைய சிவசேனாவை ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் வந்து ஒரு செக்டாரை உடைச்சு வந்து பாஜக கூட சேர்த்தாங்க. தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவார் தலைமையில் வந்து ஒரு பிரிவை உடைச்சு பாஜக கூட சேர்த்தாங்க.
மகாராஷ்டிராவினுடைய அந்த மண்ணை சேர்ந்த கட்சிகள், மகாராஷ்டிரா வந்து மண்ணின் மைந்தர்கள் முழக்கத்துக்கு பெரிய அளவுல பேர் போன ஒரு மாநிலம். கடந்த காலங்களில் பால் தாக்கரே காலகட்டத்தில இருந்து அது அப்படியாக அறியப்பட்ட ஒரு மாநிலம் தான். ஸோ அந்த மண்ணை சேர்ந்த 2 கட்சிகளை பாஜக உடைச்சிருக்கு. பாஜக மேல மகாராஷ்டிரா மக்கள் கோபமா இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லப்பட்டது. மக்களவை தேர்தல் முடிவுகள்லையுமே வந்து எதிரொலிச்சது. அந்த கோபம் இன்னும் எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? எத்தனை தேர்தல்களுக்கு வந்து அந்த கோபம் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? எப்பொழுதுமே தேசிய கட்சிகள் வந்து எவ்வளவு செல்வாக்கு செலுத்தினாலும் அந்த மாநில கட்சிகளுக்கான நம்பகத்தன்மையை வந்து எப்பொழுதுமே தேசிய கட்சிகளால் வந்து பெறவே முடியாது. அதற்கு என்ன காரணம்னா, மண்ணின் மைந்தர்களால் கையாளப்படக்கூடிய அரசியல் கட்சி அல்லது அதனுடைய தலைமை என்பது மக்களுக்கு ரொம்ப நெருக்கமானதாக எப்பொழுதுமே அது மாறிவிடும். தேசிய கட்சிகள் என்ன ஆகும்னா, அவங்க ஒரு தலைவரை வந்து அவங்க நியமனம் செய்வாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு சூழல் மாறுகிற போது அந்த தலைமை செல்வாக்கு பெறுகிறது என்றால் கூட சில நேரம் மாற்றி விடுவார்கள். அப்ப என்ன செய்வாங்கன்னா, ஃபாலோ பண்ண முடியாத ஒரு சூழல் வந்து எப்பொழுதுமே வந்து அந்த கட்சி தொண்டர்களுக்கு ஏற்படும். எனவே அவர்கள் செய்த மிகப்பெரிய வரலாற்று பிழை என்பது என்னன்னா, அந்த கட்சிகளை, மாநில கட்சிகளை உடைப்பது. அதுலயும் பாத்தீங்கன்னா, சிவசேனாலாம் ஏறத்தாழ இவர்களின் சித்தாந்தங்களைத்தான் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய சித்தாந்தத்திற்கு எதிரானவர்களுடைய கட்சியை அவர்கள் உடைக்கிறார்கள் என்பதை கூட வந்து நம்ம அரசியலில் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அதே சித்தாந்தத்தை, அதே இந்துத்துவ கோட்பாட்டை அல்லது அது அவர்கள் பின்பற்றுகிற எல்லா விதமான மதவாத கோட்பாட்டையும் அவர்கள் முதன்மைப்படுத்தியவர்களாக இருக்கும் பட்சத்திலே கூட அவர்களை கூட இவர்கள் விட்டு வைக்கவில்லை என்று சொல்வதை வந்து நிச்சயமாக அதிருப்தியாகத்தான் பார்ப்பார்களே தவிர, அது ஒரு இயல்பான ஒன்றாக அரசியலிலே வந்து மாறிவிடாது. அந்த கோபம் நிச்சயமாக வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் கூடுதலாக எதிரொலிக்கும். நாடாளுமன்ற தேர்தலை விடவும் கூடுதலாகத்தான் இது எதிரொலிக்கும் என்றுதான் நான் பார்க்கிறேன். நான் ஏன் இந்த கேள்வியை கேட்டேன் அப்படின்னா, எக்ஸிட் போல்ஸ் வந்து வர ஆரம்பிச்சு. பிமார்க் அவங்களுடைய எக்ஸிட் போல்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, பாஜக கூட்டணிக்கு 137 157 இடங்கள் வரைக்கும் கிடைக்கலாம். அதாவது மெஜாரிட்டி 145 இடங்கள் தேவை. மொத்தம் வந்து மகாராஷ்டிராவில் 288 தொகுதிகள் இருக்கு. அதை விட அதிகமான இடங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி, இந்தியா கூட்டணிக்கு வந்து 126 146 இடங்கள் கிடைக்கலாம் அப்படின்றது. மேட்ரிக்ஸினுடைய அந்த எக்ஸிட் போல் என்ன சொல்றாங்க, 150 170 இடங்கள் வந்து பாஜகவுக்கும், இந்தியா கூட்டணி 110 130 இடங்கள் வந்து கிடைக்கும் அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட கோபம் மாதிரி தான் இது தெரியுது அப்படிங்கிறதான் பிரச்சார காலகட்டத்தில் பல பேர் முன் வச்ச விஷயமா இருந்தது. பாஜக மேல மகாராஷ்டிரா மக்களுக்கு கோபம் இருந்தது, அது இல்லைன்னு சொல்லலை, அது உண்மைதான். அவங்களுக்கு ஒரு கடுமையான கோபத்தில் வந்து அவங்க இருந்தாங்க பாஜக மேல. எங்க மண்ணை சேர்ந்த 2 கட்சிகளை வந்து உடைச்சிட்டீங்க, இங்க நடந்த பல குழப்பங்களுக்கு வந்து பாஜக காரணமா இருந்துச்சு அப்படிங்கிற கோபம் எல்லாமே வந்து மகாராஷ்டிரா மக்களுக்கு இருந்தது. ஆனா மக்களவை தேர்தலில் அது ஒரு முறை எதிரொலிச்சதுக்கு பிறகு, ஆனா அதுக்கு அடுத்து இவங்க மகாராஷ்டிராவுக்கு தேர்தல் அறிவிப்பு தாமதமானதுக்கு காரணமே பாஜக அரசு சில திட்டங்களை வந்து நிறைவேற்றுறது. நீங்க சொன்ன மாதிரி மகளிர் உரிமை தொகை மாதிரியான ஒரு திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக, அந்த திட்டத்தினுடைய பலன் மக்களுக்கு போய் சேர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து வந்து அந்த கோபத்தை மட்டுப்படுத்திடுச்சு அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் தான் வந்து நமக்கு கிடைச்சது. அதுதான் வந்து இந்த எக்ஸிட் போல்ஸ்னு சொல்லுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் வந்து 2 எக்ஸிட் போல்ஸுமே பாஜக கூட்டணிக்கு தான் வந்து லீடு இருக்கிறத காட்டுது. இல்லை, எக்ஸிட் போல் வந்து அப்படி குறிப்பிட்டாலும் கூட அவர்கள் வந்து இந்த மகளிருக்கான தொகையெல்லாம் வந்து கொண்டு போய் சேர்ப்பதில் அவர்களுக்கு மிகப்பெரிய நடைமுறை சிக்கல் அங்கே இருக்கிறது. இங்கு இருப்பதை போல வந்து எளிதாக கொண்டு போய் சேர்ப்பதற்கான அந்த அடையாள அட்டைகள், ஆட்களை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்ப்பதற்கான அந்த கட்டமைப்பு இருக்கிறது இல்லையா, அது தமிழ்நாட்டில் இருப்பதை போல அவர்களுக்கு இலகுவாக இல்லை. ஏறத்தாழ 2 கோடி பெண்களுக்கு வந்து அவர்கள் அந்த உரிமை தொகை மாதிரியான அந்த விஷயங்களை வந்து கொடுப்பதற்கான முயற்சி செய்திருக்கிறாங்க. அதில் வந்து அதிலிருந்து ஒரு கோடி வாக்கு வங்கி வந்து தங்கள் பக்கம் வந்து விட்டாலே வந்து தேர்தல் வெற்றி வந்து உறுதிப்பட்டு விடும் என்பதுதான் அவர்களுடைய திட்டம். நீங்கள் குறிப்பிட்டதை போல அவங்க வந்து மாநில தேர்தலை வந்து அவங்க வந்து சேர்த்து நடத்தாததற்கு, தள்ளி வைப்பதற்கு அதெல்லாம் மிக முக்கியமான ஒரு காரணமாக அவர்கள் கருதி கொண்டார்கள். ஆனால் அது எந்த அளவிற்கு வந்து கை கொடுக்கும் என்று சொல்வது வந்து நம்ம இப்பொழுது இருக்கக்கூடிய எக்ஸிட் போல் வந்து முன்னணியாக காட்டினாலும் கூட அதிலே மாறுபாடு வருவதற்கும் சாத்தியங்கள் இருக்கிறது. இது இப்பொழுதுக்கான கருத்தாக நாம் ஏற்றுக்கொள்ளலாமே தவிர, இது கடந்த முறை கூட ஹரியானா தேர்தல்கள் எல்லாம் அந்த எக்ஸிட் போலுக்கும் வந்து ரிசல்ட்டுக்குமான பெரிய வேறுபாடு வந்தது. அந்த நம்பகத்தன்மையும் சேர்த்து சிந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, அப்படியே பார்த்தாலும் நீங்க சொல்றது படியும் சரி, 2024 மக்களவைத் தேர்தல் அந்த முடிவுகள் படி இந்த எக்ஸிட் போல்ஸை பாஜகவுக்கு ஃபுல் ஃபேவர்னு எடுத்துக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து அது நெக் டு நெக் மாதிரி தான் தெரியுது. ஒரு க்ளோஸ் ஃபைட் இருக்கும் அப்படின்றதான் வந்து இந்த எக்ஸிட் போல்ஸ் வந்து ஓவரால் சொல்லுது. ஏன்னா இவங்க 157 இடங்கள் இவங்களுக்கு வரும்னு சொல்ற அதே கருத்து கணிப்பு தான் காங்கிரஸ் கூட்டணி 146 இடங்கள் வரைக்கும் வந்து இது பண்றாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து மெஜாரிட்டி கிடைக்கிறதுக்கு ஒரு க்ளோஸ் ஃபைட் இருக்கு அப்படின்ற விஷயத்தை தான் சொல்றாங்க. இந்த கோபம் வந்து இருந்திருந்தா பாஜகவுக்கு வந்து பெரிய சரிவுகளை கொடுத்துருக்கணும். ஏன்னா அந்த கட்சிகளை பார்த்தோம், 2 கூட்டணியும் வந்து நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்தியா கூட்டணியில தனிப்பெரும் கட்சியா மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் இருக்கு. அங்க மகாராஷ்டிரா மக்கள் மத்தியில கட்சிகள் தேர்தல் ஆணையத்தினுடைய கணக்குப்படி அஜித் பவார் கிட்டையும் ஏக்நாத் ஷிண்டே கிட்ட இருந்தாலும் தொண்டர்கள், கட்சியினுடைய அமைப்பு, மக்களினுடைய ஆதரவு எல்லாம் வந்து சரத்பவாருக்கும்
உத்தவ் தாக்கரேவுக்கும் தான் இருக்கு, களத்தில் இருக்கிற ஆதரவும். ஆனா இவ்வளவு இருந்தும் அங்க பலவீனமா இருக்கிறது வந்து அஜித் பவாரும் ஏக்நாத் சிண்டேவும் வந்து பலவீனமா தான் இருக்காங்க. பாஜக மட்டும்தான் அந்த கூட்டணியில பலமா இருக்கு. இங்க 3 பேருமே பலமா இருக்கிறாங்க. ஆனாலும் வந்து ஒரு க்ளோஸ் ஃபைட் இருக்கு அப்படிங்கிறது வந்து எதை உணர்த்துதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, பாஜக எப்பொழுதுமே சமூக ரீதியாக அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை சாதி என்னவாக இருக்கிறதோ அதை வந்து சோசியல் இன்ஜினியரிங் என்கிற வார்த்தையாலெல்லாம் அவங்க குறிப்பிடுவாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, சமூக ரீதியாக ஒரு குறிப்பிட்ட சாதி வாக்கு வங்கியை பெறுவதற்கு இன்னொரு சாதி வாக்கு வங்கிக்கு எதிரான ஒரு மனப்போக்கை வந்து அவர்கள் எப்பொழுதுமே கட்டமைப்பாங்க. அந்த மராத்தா என்று சொல்லக்கூடிய அந்த மண்ணின் மைந்தர்களுக்கும் மராத்தா அல்லாதவர்களுக்குமான ஒரு ஒரு வேறுபாட்டை வந்து அவர்கள் வந்து பெரிய அளவிலே உருவாக்குவதன் வழியாக வாக்கு வங்கியை தங்கள் பக்கம் திருப்ப வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சி அதிலே செய்திருக்கிறார்கள். அதனுடைய ஒரு வித்தை தான் அவர்கள் வந்து காங்கிரஸுக்கு நிகரான ஒரு இடத்திலே வந்து சமமாக ஃபைட் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து சேர்ந்திருக்கிறார்கள் என்பது கூட அவர்கள் எப்பொழுதுமே செய்யக்கூடிய அரசியல் என்பது வந்து பிளவு அரசியல் தான். எப்பொழுதுமே அவர்களுடைய விருப்ப அரசியல், பிளவு அரசியல் தான் அவர்களுடைய ஆயுதங்கள். எப்பொழுதுமே அந்த ஆயுதம் வந்து அவர்களுக்கு பல இடங்களிலே வந்து கை கொடுத்திருக்கிறது வட மாநிலங்களை பொறுத்தவரையில். அதை வந்து அரசியல் படுத்தப்படாத பல மாநிலங்களுக்கு அவர்களுக்கான ஆட்சி அதிகாரமாகவே மாறி இருக்கிறது. மக்களினுடைய அறியாமையிலே தான் அவர்களுடைய அரியாசனமே எப்பொழுதுமே உருவாகிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. அதைத்தான் அவர்கள் அதிகமாக அந்த சமூக வாக்கு வங்கிகளினுடைய அந்த பிளவு அரசியலை அவர்கள் பெரிதாக நம்புகிறார்கள். இன்னொரு பக்கம் வந்து இலவச திட்டங்களின் வழியாக ஒரு வலை வீசுகிறார்கள். இரண்டுக்கும் நடுவிலே என்ன நடக்கப் போகிறது என்பதுதான் இது இருக்கக்கூடிய ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற இந்த விஷயங்கள் வந்து நம்ம ஹரியானா மாதிரி மக்களவைத் தேர்தலில் ஒரு ஈக்குவல் இடங்களை சொல்லலாம். ஹரியானாவில் வந்து 2024 மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் பாஜக 2 பேரும் வந்து சம அளவிலான தொகுதிகளை வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. ஆனால் மகாராஷ்டிரா அப்படி இல்லை. அவங்க இப்போதான் வந்து ஒரு பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. மொத்தம் இருக்கிற 48 இடங்களில் 30 இடங்களை வந்து இந்தியா கூட்டணி கைப்பற்றி இருக்கு. காங்கிரஸ் வந்து 13 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாகவே வந்து உருவாகியிருக்காங்க. இந்த தேர்தலில் கூட காங்கிரஸ் கட்சி தான் வந்து அதிக இடங்களில் போட்டிட்டு இருந்தது. அந்த அளவுக்கு அவங்க ஒரு கம்ஃபர்டான இருக்கிற இடத்துல பாஜகவினுடைய சோசியல் இன்ஜினியரிங் ஜெயிக்குது அப்படின்னா, அப்போ பாஜகவுக்கு எதிராக இங்க எதிர்கட்சிகளுக்கு அரசியல் செய்ய தெரியல அப்படிங்கிற இடத்துக்கு தான் நம்ம அதை நகர்த்துற மாதிரி இருக்கும். இல்லை, அப்படி நம்ம அதை சொல்ல முடியாது. அது வந்து எப்பொழுதுமே உங்களுக்கு வந்து இந்த விருப்ப அரசியல், பிளவு அரசியல் என்பது எப்பொழுதுமே ரொம்ப வேகமாக பரவக்கூடியது. அதே வேகத்தில் அது வந்து ரிட்டன் ஆயிருங்கிறதும் கலை யதார்த்தமாக பலமுறை இருந்திருக்கிறது. அதனால் நாடாளுமன்ற தேர்தலினுடைய மனப்போக்கு வந்து நீடிப்பதற்கான சாத்தியங்கள் வந்து மிக மிக அதிகமாகத்தான் இருக்கிறது. இப்படி ஒரு தோற்றத்தை அவர்கள் உருவாக்குகிறார்களோ என்கிற சந்தேகம் கூட நமக்கு இருக்கிறது. இதன் வழியாக கூட என்ன அதாவது பாஜக தான் வெல்லும், அவர்களுடைய அந்த சோசியல் இன்ஜினியரிங் தான் வந்து எப்பொழுதுமே வந்து வெற்றிகரமான ஒரு ஃபார்முலா என்பது போன்ற ஒரு தோற்றத்தை எப்பொழுதுமே அவர்கள் ஊடகங்களின் வழியாக பரப்புவதிலே ஒரு பெரிய தந்திரம் மிக்கவர்கள். அதை ஜார்க்கண்டினுடைய அந்த முதலமைச்சர் கூட சொல்லியிருந்தார். ரொம்ப கடுமையாக செலவு செய்து பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொரு தொகுதிக்குமே பல கோடிகளை கொட்டி ஊடக பிரச்சாரங்களை செய்கிறார்கள் என்றெல்லாம் கூட அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதே போக்கை வந்து அவர்கள் எல்லா இடத்துலையுமே பின்பற்றுகிறார்கள் என்பதுதான் இதில் மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இல்லை, இப்போது இது எல்லா தேர்தலையுமே சொல்லப்படுறது தானே. அவங்க வந்து தேர்தல்னா பிரச்சாரம் பண்ணுறது தான் வந்து இயல்பான ஒன்று. ஆனால் நீங்கள் மற்ற இடங்கள், நீங்கள் பாஜக பலமாக இருக்கிற உத்தரப்பிரதேச மாதிரியான இடங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா ஓகே, குஜராத் மாதிரியான இடங்களை சொன்னீங்கன்னா நீங்கள் ஓகே. உத்தரப்பிரதேசத்தில் 2024 இந்தியா கூட்டணி தான் அதிக இடங்களை வெற்றி பெற்றிருந்தது. இவங்க தான் பலமாக இருக்கிறாங்க. உத்தவ் தாக்கரேக்கும் சரத்பவாருக்கும் மக்கள் மத்தியில் ஒரு அனுதாபம் இருக்கு. இவங்களுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாங்க, நம்மவர்கள் இவங்க ஏமாற்றப்பட்டுட்டாங்க அப்படிங்கிற அனுதாபம் வந்து மக்கள் கிட்ட இருக்கு. ஒருவேளை நான் இப்படி இதை எடுத்துக்கலாமா? அந்த அனுதாபம் எல்லாமே வந்து ஒரு முறை வெளிப்பட்டுருச்சு. மக்களவை தேர்தலில் வந்து அந்த அனுதாபத்தை பயன்படுத்தி இல்லை அந்த கோபத்தை வந்து மக்கள் வாக்குகளாக மாற்றிட்டாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்ததுனால இது அடுத்து ஒரு 4-5 மாதம் கழிச்சு, இப்போ மக்களவை தேர்தல் முடிஞ்சு ஒரு 5 மாதம் கழிச்சு தான் இந்த தேர்தல் நடந்தது. ஸோ அந்த 5 மாதத்துக்குள்ள பாஜகவினுடைய செயல் பணிகள், ஏன்னா குறிப்பாக வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமையிடம் வந்து மகாராஷ்டிராவில் தான் இருக்குது. ஆர்எஸ்எஸ் களத்தில் இறங்கி பார்த்த வேலை, பாஜக கூட்டணி அரசு அங்கே முன் வச்ச திட்டங்கள், இது எல்லாம் சேர்ந்து அந்த அனுதாபம், கோபம் எல்லாத்தையுமே வந்து இல்லாமல் ஆக்கிருச்சா? அப்படி இல்லாமல் செய்துவிடக்கூடியது அப்படின்னு நம்ம நம்ப முடியாது அதை. ஏன்னா எப்பொழுதுமே வந்து ஒரு 4-5 மாதத்துக்குள்ளே வந்து மக்கள் வந்து டோட்டலாக எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க, டோட்டலாக வந்து வேறொரு பக்கமாக வேறொரு அணிக்கு மாறிவிடுவார்கள் அப்படின்னு வந்து நடைமுறையில் சொல்ல முடியாது. அதற்கு பாஜக முயற்சி செய்திருக்கிறதுன்னு வேணால் நம்ம சொல்லலாமே தவிர அவங்களுடைய அந்த மாதிரியான நம்பிக்கைகள் படித்துவிடும் நம்ம சொல்ல முடியாது. எனக்கு தெரிந்த வரைக்கும் வந்து என்னென்னா, இந்தியா கூட்டணியினுடைய தாக்கம் இந்த 4-5 மாதங்களில் நீடிப்பதற்கான சாத்தியங்கள் தான் அதிகமாக இருக்கிறதே தவிர அது நீர்த்து போய்விட்டது, ஒரு முறை கோவப்பட்டாங்க நியாயம் கேட்டு மறுமுறை வந்து அவங்க நியாயத்தை கைவிட்டுட்டாங்கன்னு என்று நம்ம வாக்காளர்களை எப்பொழுதுமே அவ்வளவு ஜனநாயகத்தை நம்பக்கூடிய சக்திகளை வந்து நம்ம அவ்வளவு எளிதாக எடை போட முடியாது. நிச்சயமாக அவர்கள் அதனுடைய தொடர்ச்சியாக, இன்னும் சொல்ல போனால் நாடாளுமன்ற தேர்தலை விட
ஒரு மாநில கட்சிக்கான தேர்தல், ஒரு சட்டமன்றத்திற்கான தேர்தலில் தான் மாநில உணர்வுகள் அதிகமாக பிரதிபலிக்கும் எப்பொழுதுமே. அப்போ தேசிய அளவில் வந்து நடந்த ஒரு நாடாளுமன்ற தேர்தலிலேயே அது எதிரொலித்து விட்டது. அது வந்து சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்காது நம்ம சொல்ல முடியாது. சட்டமன்ற தேர்தல் கூடுதலாகத்தான் எதிரொலிக்குமே தவிர அந்த உணர்வு குறைந்து போய்விடும் என்பது வந்து நிச்சயமாக இருக்க வாய்ப்பே இல்லை. நிச்சயமாக அதை விட கூடுதலாகத்தான் அந்த வாக்காளர்கள் வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க, எதிர்வினை ஆற்றுவார்கள்னு நான் நினைக்கிறேன். இப்போ மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் வந்து அங்க எல்லாமே நல்லா இருக்கு, எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாநிலம் கிடையாது. இதுக்கு முன்னாடி 2019 அங்க சட்டப்பேரவை தேர்தல் வந்து தேர்தல் நடந்து முடிஞ்ச உடனே தேவேந்திர பட்னாவிஸ் முதல்ல வந்து முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டார். ஒரு 2 நாள்லேயே வந்து அவரால் அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். அதுக்கு பிறகு வந்து உத்தவ் தாக்கரே முதலமைச்சராகி 2022 வரைக்கும் இருந்தார். 2022 அவருடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டு ஏக்நாத் ஷிண்டே முதலமைச்சரான 3 முதலமைச்சர்கள் வந்து இருந்திருக்காங்க. துணை முதலமைச்சர்களை பார்த்தா தேவேந்திர பட்னாவிஸோட சேர்ந்து அஜித் பவார் ஒரு முறை துணை முதலமைச்சர் ஆனார். அதுக்கு பிறகு வந்து இப்போ அவர் துணை முதலமைச்சர் ஆயிருக்கார். தேவேந்திர பட்னாவிஸ் வந்து துணை முதலமைச்சர் ஆயிருக்காரு. ஸோ ஒரு குழப்பமான அரசியல் சூழல் தான் இருந்தது. மக்களவைத் தேர்தலுக்கு அடுத்து பார்த்தோம்னா கூட சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப பெரிய வீழ்ச்சியை வந்து அங்கே சந்திச்சிருக்கு. அஜித் பவாரினுடைய ஆதரவாளரான ஒரு முன்னாள் அமைச்சர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அரசியல்வாதிகளுக்கு இடையே வந்து துப்பாக்கி சண்டை நடந்த விஷயங்கள்லாம் நடந்தது. இவ்வளவு இது ஆளும் கூட்டணிக்குள்ள வந்து நிறைய அதிருப்தி இருந்தது. யாருக்கு அதிக சீட்டு, அஜித் பவார் வந்து ஒரு சீட் கேட்டு அவர் டிமாண்ட் பண்ணார், அதுக்கப்புறம் அது கிடைக்காதுன்ற மாதிரி சொன்னாங்க. அங்க அஜித் பவார் தரப்புல இருந்தே அதிருப்தி குரல்கள் எல்லாம் வெளிப்பட்டது. ஷீட் ஷேரிங் எப்போ முடியும் அப்படிங்கிற மாதிரியான குழப்பங்கள் எல்லாம் இருந்தது. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஆளும் கூட்டணிக்கு. அவங்களுக்கு வந்து ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கும். பாஜக சொல்ற அந்த டபுள் இன்ஜின் சர்க்கார்னா மத்திய அரசுக்கு எதிரான மனநிலையும் வந்து சேர்ந்து இருக்கும். இவ்வளவு விஷயங்களுக்கு பிறகும் ஒரு நெக் டு நெக் இல்ல பாஜகவுக்கு அஹேடா தான் வந்து ஒரு எக்ஸிட் போல்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது அரசின் மீதான அதிருப்தியை சரி கட்டுவதற்கு தான் அவங்க திரும்ப திரும்ப வந்து அவங்க 2 விஷயங்களை மீண்டும் மீண்டும் கையில் எடுக்கிறது. 2 விஷயம். ஒன்று என்னென்னா, அந்த சமூக ரீதியான வாக்கு வங்கியிலே அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்கம் என்பது மிக முக்கியமானது. அதே போல் வந்து அவங்க என்னென்னா, இந்த வாக்குறுதிகளை வாரி வழங்குவதன் மூலமாக செய்யக்கூடியது. அப்புறம் வந்து நீங்கள் சொல்லுவது மாதிரியான வன்முறை அரசியல் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஒரு அச்சுறுத்தலை வந்து சில நேரம் என்ன ஆகும்னா, இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் தான் வந்து நமக்கு வந்து கலவரங்கள் வராது, இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் தான் வன்முறைகள் வந்து குறையும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குவது அப்படிங்கிறது ஒரு அரசியல் ரொம்ப முக்கியமானது. அதனால இது எல்லாவற்றையும் வந்து பார்க்கிற போது இந்தியா கூட்டணியை வந்து மீண்டும் வந்து அந்த காங்கிரஸ் கூட்டணி வந்து வென்றுவிடக் கூடாது என்பதில் அவர்கள் கூடுதல் கவனம் செலுத்துகிறார்கள் என்பதை தான் அவர்களுடைய இந்த பிரத்யேகமான முயற்சிகள், அந்த அதிகப்படியான முயற்சிகள்லாம் அவங்களுக்கான தோல்வி பயத்தை காட்டுவதாகத்தான் நான் பார்க்கிறேன். அதனால நெருக்கு வட்டத்தில் அவர்கள் வந்தது போன்ற ஒரு தோற்றத்தை அளித்து விட்டு தோற்று போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் வந்து விதர்பா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரீஜன். விவசாயிகள் அதிகம் இருக்கிற பகுதி, விவசாயிகள் போராட்டம் அதிகம் நடந்த ஒரு பகுதி. அங்கே இருக்கிற 10 மக்களவை தொகுதிகளில் வந்து 5 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி மக்களவை தேர்தலில் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. அங்கே வந்து மொத்தம் 62 சட்டப்பேரவை தொகுதிகள் வந்து இருக்கு. விதர்பா ரீஜனில் வந்து 62 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கு. அந்த வெற்றியை இந்த முறை அவங்களால வந்து கண்டினியூ பண்ண முடியும். ஏன்னா அங்கே அதிக இடங்களில் ஜெயிச்சாங்கன்னா தான் அவங்க வந்து ஆட்சி அமைக்க முடியும். மொத்தம் வந்து 145 இடங்கள் வந்து பெரும்பான்மைக்கு தேவை. 62 அதிக இடங்களில் வந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெறுது அப்படின்னா தான் வந்து அவங்களால வந்து ஆட்சி அமைக்க முடியும். அந்த விஷயத்தை வந்து அவங்களால அப்படியே கண்டினியூ பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக அவங்க வந்து கிராமப்புறங்களுக்கும் விவசாயிகளுக்கும் எதிரான ஒரு ஆட்சியை வந்து ஒரு கார்ப்பரேட் ஆட்சி அவர்கள் நிகழ்த்துகிறார்கள் என்பது மூலமாக கிராமப்புறங்களிலே விவசாயம் சார்ந்த பகுதிகளிலே பாஜகவால் ஒரு நாளும் செல்வாக்கு பெறவே முடியாது. அது முழுக்க முழுக்க நீங்கள் கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு எதிரான கருப்பு சட்டங்களை அவர்கள் இயற்றினார்கள் என்பது அவர்களுடைய கடந்த கால வரலாறு மட்டுமல்ல, நிகழ்காலத்திலுமே அவர்கள் எவ்வளவு தூரத்துக்கு வேளாண்மை திருத்த சட்டத்தின் வழியாக விவசாயிகளுக்கு எதிராக எவ்வளவு மோசமாக அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்பதை இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய விவசாயிகள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, கடந்த காலங்களிலே காங்கிரஸ் மீது அதிருப்தி அடைந்திருந்தால் கூட ராகுல் காந்தி போன்றவர்கள் எல்லாம் வந்து ஒரு தேசிய அளவிலே அகில இந்திய தலைமைக்கு வந்ததற்கு பின்பு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் என்பது சாமானிய மக்களினுடைய உணர்வுகளோடு மிக நெருக்கமாக பயணிக்கக்கூடியதாக வந்து பல இடங்களில் மாறி இருக்கிறது. எனவே அந்த நம்பகத்தன்மை என்கிற அடிப்படையிலே விவசாயிகள் சார்ந்த நிலப்பகுதிகளிலே பின்தங்கிய கிராமப்புறங்கள் சார்ந்த பகுதிகளிலே பாஜகவினுடைய வாக்கு வங்கி மிகப்பெரிய சேதாரமாக மாறி அங்குதான் அவர்கள் அடி வாங்குவார்கள். நிச்சயமாக அங்குதான் அவர்களுக்கான தோல்வியை வந்து விவசாயிகள் தான் அதை தீர்மானிப்பார்கள் என்கிற அடிப்படையில் பார்க்கிற போது அவர்கள் நகர்ப்புறங்களுக்கான சலுகைகளை, நகர்ப்புறங்களுக்கான அங்கு வருமானம் ஈட்டக்கூடியவர்களுக்கான அந்த கவனத்தை தான் அவர்கள் முழுக்க முழுக்க செய்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய கார்ப்பரேட் அரசியலுக்கான ஒரு பலத்த பேர் இடியாக இது போன்ற பகுதிகள் தான் நிச்சயமாக அவர்களுக்கு எதிர்வினை ஆற்றும். அதன் வழியாக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறும் என்கிற ஒரு கருத்தும் இருக்கிறது. நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து ஓரளவுக்கு அக்செப்டபிளான பாயிண்ட் தான். கிராமங்களில் வந்து
காங்கிரஸ் கூட்டணி அதிக இடங்களை அதிக ஓட்டுகளை வாங்குவாங்க அப்படின்றது. 2024 மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் கிராமங்களில் வந்து காங்கிரஸ் கூட்டணி வாங்கின வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது 47.7% வாக்குகளை வாங்கியிருக்காங்க. பாஜக 46.8 வாங்கியிருக்கு. அதோட 1% அதிகமாக தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் ஒப்பீட்டு அளவில் பார்க்கும்போது நகர்ப்புறத்தில் வாங்கினதை விட கிராமப்புறங்களில் பாஜகவினுடைய வாக்கு வங்கிக்குள்ளேயே நம்ம அந்த விசேஷத்தை போட்டு பார்த்தா நகர்ப்புறங்களில் வந்து பாஜக 39.5% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஆனால் கிராமப்புறங்கள் வந்து 46.8% வாக்குகளை வாங்கியிருக்காங்க. கிராமப்புறங்கள்லையும் பாஜகவுக்கு ஆதரவு இருக்கிற மாதிரி தானே தெரியுது. இல்லை, அங்கே தான் அவங்க என்ன செய்வாங்கன்னா, மக்கள் பிரச்சனைகளை மறக்கடிப்பதற்கான சமூக ரீதியான பிரச்சனைகளை அவர்கள் அங்கு தான் அவங்க அதிகமாக உருவாக்குவாங்க. இப்போ நீங்கள் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, அவர்கள் உழைக்கும் மக்களாக இருப்பார்கள், எளிய மக்களாக இருப்பார்கள், ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய மக்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்குள்ள வந்து அவர்களுடைய சமூகம் சார்ந்த, சாதியம் சார்ந்த ஒரு பற்று அவர்களுக்குள்ள இயல்பாகவே இருக்கும். அந்த இடங்கள்ல தான் அவங்க என்ன செய்வாங்கன்னா, நீங்கள் ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் போய் பலவிதமான அந்த மக்கள் மத்தியில் வந்து பல குழப்பங்களை விளைவிப்பதன் மூலமாக வாக்கு வங்கி அவர்கள் திசை திருப்புவார்கள். இந்த இடம்தான் அவங்க வந்து நீங்கள் சொல்ற மாதிரி அவங்கள விவசாயிகள் ஒன்று திரளுவதற்கான அந்த வாய்ப்பு இருக்கிற இடங்களில் எல்லாவற்றிலையுமே சமூக பிளவுகளை அவர்கள் உருவாக்குவதன் வழியாக அந்த வாக்கு வங்கியை சிதறடித்திருக்கிறார்கள் என்கிற ஒரு விஷயம் தான் நீங்கள் குறிப்பிடக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அது ஒரு முறை பலிக்கிறது, இரண்டாவது முறையும் தொடர்ச்சியாக அப்படி ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம நம்ப முடியாது. அதற்கான மாற்றங்கள், ஒரு முறை ஏமாற்றப்பட்டவர்கள், ஒரு முறை வஞ்சிக்கப்பட்டவர்கள் மீண்டும் அதை புரிந்து கொள்வதற்கான அவகாசமாக மாறக்கூடும் அப்படிங்கிறத தான் நம்ம வேறு சில தேர்தல்களின் வழியாக நம்ம வந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்போ உத்தரப்பிரதேசத்தில் கூட இந்த ராமர் கோவிலை வைத்து அவர்கள் ஏதோ செய்து விடலாம் என்று அவர்கள் போட்ட கணக்கை அந்த மக்களே முறியடித்தார்கள். அதை சுற்றி இருக்கக்கூடிய 5 தொகுதிகளில் தோற்கடித்தார்கள். அது மாதிரி விவசாயிகள் வந்து கடந்த முறை வந்து இந்த சமூக பிளவுகளின் வழியாக ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் நாடாளுமன்ற தேர்தலில், அதை இந்த முறை செய்துவிடக் கூடாது என்று அவர்கள் விழித்துக் கொண்டார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பட்சத்தில் அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள். பாஜகவினுடைய தோல்வியை விவசாயிகளும் அந்த மாதிரியான அந்த பின்தங்கிய கிராம பின்புலத்திலே இருக்கிறவர்களும் நிச்சயமாக முறியடிப்பார்கள் என்கிற ஒரு கருத்து இருக்கிறது. இப்போ ஒரு தேர்தல் அப்படிங்கிறது வந்து இப்போ தேர்தல் முடிகிற வரைக்கும் வந்து நீங்க ஒரு 4-5 கட்டங்கள தேர்தல் நடக்குது அப்படின்னா அது முடிகிற வரைக்கும் கருத்து கணிப்புகளை வெளியிடக்கூடாது அப்படின்ற விஷயங்களை வந்து சொல்லுவாங்க. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியிடக்கூடாது. ஏன்னா வாக்குப்பதிவில் வந்து அது இன்ஃப்ளூயன்ஸை உருவாக்கிடும் அப்படிங்கிறதான் வந்து காரணம். அதே மாதிரி ஒரு தேசிய அளவில் தேர்தல் நடக்கும்போது ஒவ்வொரு கட்டம் எல்லா கட்ட தேர்தல்களும் முடிஞ்சது பிறகு இப்போ 2 மாநில சட்டப்பேரவை தேர்தல்களுக்கு ஒன்றா தேர்தல் நடக்குது, 2 மாநிலங்களுக்கு நடக்குது அப்படின்னா ஒரு மாநிலத்துக்கு நடந்து முடிஞ்சிட்டாலும் அதோட சேர்த்து அறிவிக்கப்பட்ட இன்னொரு மாநிலத்துக்கு எப்போ முடியுதோ அப்போதான் வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து முடிவுகள் அறிவிக்கப்படும். 1 மாதங்கள்லாம் வந்து வெயிட் பண்ண வேண்டிய சூழல் தமிழ்நாட்டுக்கே இருந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து உருவாயிடக்கூடாது அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் அது தேர்தலுக்கு ஒரு 4 இங்கு இப்போ இருந்து பார்க்கும், இன்னைக்கு வாக்குப்பதிவு நடந்திருக்கும், 4-5 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே வந்து அங்கே எலெக்ஷன் மூடு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த எலெக்ஷன் மூடு இருந்த காலகட்டத்திலேயே ஹரியானா, ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிற 2 மாநில சட்டப்பேரவை தேர்தல்களுக்கான 2 மாநில சட்டப்பேரவைகளுக்கு வந்து தேர்தல் நடந்திருக்கு. 1 மாநிலம், இன்னொன்று வந்து யூனியன் பிரதேச சட்டப்பேரவை தேர்தல்கள் நடந்திருக்கு. இதுல ஜம்மு காஷ்மீரை வந்து பாஜகவே வந்து அவங்க கிவ் அப் பண்ணி தான் வந்து தேர்தலை சந்திச்சாங்க. ஆனால் ஹரியானால காங்கிரஸ் கட்சி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அபரிதமான ஒரு நம்பிக்கை காங்கிரஸ் கட்சியினர்கிட்ட இருந்தது. அப்படியான பிரச்சாரங்கள் தான் வந்து முன்னெடுக்கப்பட்டது. கருத்து கணிப்புகள்லாம் வந்து ஒரு லேண்ட்ஸ்லைட் விக்டரி வந்து காங்கிரஸுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொன்னாங்க. தேர்தல் முடிவுகள் வெளியான ஏர்லி ட்ரெண்ட்ஸுமே வந்து அப்படிதான் இருந்தது. ஒரு லேண்ட்ஸ்லைடு தான் வந்து இருக்கும் அப்படின்றதான் வந்து சொல்லப்பட்டது. 60க்கும் அதிகமான இடங்களில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் அப்படின்னு. ஆனால் ஒரு 10 மணிக்கு மேலே வந்து ரிசல்ட் அப்படியே மாறிச்சு. பாஜக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சிட்டாங்க. நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுல இருந்து இந்தியா கூட்டணி கிடைச்ச ஒரு மொமெண்டம். ராகுல் காந்தி வந்து ஒரு இடத்துல பேசும்போது சொல்லியிருந்தார், நாங்கள் சைக்கலாஜிக்கலாக வந்து பிரதமர் மோடியை வந்து உடைச்சிட்டோம், அவருடைய பாடி லாங்குவேஜை பாருங்க, அவர்கிட்ட முன்னாடி இருந்த தைரியம் இல்லை அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தார். அப்படியான பிரச்சாரங்கள் இங்கே முன்னெடுக்கப்பட்டு, ஆனால் ஹரியானா தேர்தல் முடிவுகள் இந்த மொத்த பிரச்சாரங்களையுமே வந்து லெஃப்ட் ஹேண்டில் தள்ளி விட்டது. அப்படியான ஒன்று கிடையவே கிடையாது. இன்னும் வந்து காங்கிரஸால பாஜகவை தோற்கடிக்க முடியாது, பாஜக தான் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கு, இந்தியா கூட்டணி அவங்களால வந்து வெளியில பேசுற அளவுக்கு எலெக்ஷன்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை ஹரியானா தேர்தல் முடிவுகள் உணர்த்துச்சு. அந்த இது வந்து இங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருச்சா மகாராஷ்டிரால? இல்லை, அதாவது மகாராஷ்டிரா தேர்தல்களில், அதாவது காங்கிரஸை பொறுத்தவரையில் அங்கே இருக்கக்கூடிய தலைமை யாரை முதன்மைப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறதுக்கும், அதே சமயத்தில் பாஜக யாரை முதன்மைப்படுத்துகிறார்கள் அரசியலில், குறிப்பாக வந்து வேட்பாளர்களில் அல்லது அரசியல் சார்ந்து எந்த தலைவர்களை முன்னிலைப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற 2 பேருக்கும் ஒரு அணுகுமுறையில் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு என்ன செய்வாங்கன்னா, உயர் சாதி ஆதிக்கம் மிக்கவர்கள் பல பேர் வந்து காங்கிரஸ் தலைமையில் இருப்பாங்க. அவங்க பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான அரசியலை காங்கிரஸ் பேசிக்கொண்டு இருக்கிற போதே அவர்கள் காட்டுகிற தலைமை ஆதிக்க சாதி தலைமைகளாக இருக்கிற போது அந்த நம்பகத்தன்மை அவர்கள் பெறமாட்டார்கள்.
ஆனால் பாஜக அதற்கு நேர் விரோதமாக ஆதிக்க சாதிகளுக்கான அரசியலை செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் தலைவர்களாக யாரை காட்டுவார்கள்னா பிற்படுத்தப்பட்டவர்களை காட்டுவார்கள். அப்ப எளிதாக வந்து என்ன ஆகும்னா, ஒரு பழங்குடியின பெண்ணை வந்து நாங்கள் வந்து குடியரசுத் தலைவர் ஆக்கிவிட்டோம் என்று சொல்வதன் வழியாக ஒரு சிறிய நம்பகத்தன்மையை பெற்றுக்கொண்டு பழங்குடியின மக்களை சூறையாடுவதற்கான மணிப்பூர் கலவரத்தை அவர்கள் நிகழ்த்தி விடுவார்கள். அந்த இரட்டை அணுகுமுறையில வந்து என்ன செய்கிறார்கள்னா, எப்பொழுதுமே மக்கள் ஏமாந்து விடுகிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் ஒரு நுட்பமான ஒரு அரசியலை அவர்கள் இல்ல அப்பனா இங்க எதிர்க்கட்சிகள் தோல்வி அடையுதுன்னு தானே அர்த்தம். இல்ல, அது இப்ப நீங்க மணிப்பூரை எதிர்க்கட்சிகள் தொட்டிட்டீங்க அப்படின்றதுனால வந்து நம்ம அப்படியே இங்க இருந்து ஜார்க்கண்டுக்கு போயிடலாம். ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளும் வந்துகிட்டு இருக்கு. மகாராஷ்டிராவிலேயாவது சில தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு ஒரு நெக் டு நெக் ஃபைட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து சொல்றாங்க. ஆனா ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு வந்து ஒரு கிளியர் மெஜாரிட்டி இருக்கும் அப்படின்றதான் வந்து வெளிவந்த கருத்தா இருக்கு. மணிப்பூர்ல கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. பழங்குடியின மக்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய வன்முறை வந்து கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கு. அங்க வந்து பாஜகவுக்கு கொடுத்த ஆதரவை கூட்டணி கட்சி வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க. 81 இடங்கள் வந்து ஜார்க்கண்ட்ல மொத்தம் இருக்கு. 42 இடங்கள்ல வெற்றி பெறாங்க. 41 42 இடங்கள் வெற்றி பெறவங்க வந்து அங்க ஆட்சி அமைக்க முடியும். 40 இடங்களே வந்து கிளியர் மெஜாரிட்டி வந்து கிடைச்சிருக்கும். 47 இடங்கள்ல இருந்து 53 இடங்கள் வரைக்கும் பாஜக வெற்றி பெறும் அப்படிங்கிறதா வந்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பினுடைய முடிவுகளா இருக்கு. இந்த மணிப்பூர் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து 2023 மத்திய பகுதி வந்து பிற்பகுதி ஜூலைல இருந்தே வந்து இங்க பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. 2023 ஜூலைல இருந்து மணிப்பூர் கலவரம் பெரிய அளவுல பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. 2023 ஸ்டார்டிங்ல இருந்தே கலவரம் தொடங்கிட்டாலும் அந்த 2 பெண்கள் நிர்வாணமா அழைத்து வரப்பட்ட அந்த விவகாரம் வெளியே வந்ததுல இருந்து ஜூலைல இருந்து இது பெரிய அளவுல பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா இது எலக்ட்ரலா வந்து மணிப்பூரை தாண்டி பெரிய அளவுல எதிரொலிச்ச மாதிரியே தெரியலையே. மக்களவைத் தேர்தலில் மணிப்பூர்ல 2 தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. அதை தாண்டி நீங்க சொல்ற அந்த பழங்குடியின மக்களுக்கு எதிரான வன்முறையை அதை பார்த்தாலும் பழங்குடியின மக்கள் அதிகமா இருக்கிற ஜார்க்கண்ட்ல வந்து எதிரொலிச்சிருக்கணும் இல்லையா? ஆனா தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல பாஜக தான் வந்து அங்க லீட்ல இருக்கு. இல்லை, இதுதான் வந்து பாஜக வந்து கள அரசியலிலே அவர்கள் என்னவாக வந்து செயல்படுகிறார்கள், குறிப்பாக வந்து ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் வந்து அந்த கள செயல்பாடுகளிலே என்னவாக செயல்படுகிறார்கள் என்கிற இந்த உத்தியை தான் வந்து எதிர்க்கட்சிகளை திணறடிக்கக்கூடிய, குறிப்பாக காங்கிரஸை திணறடிக்கக்கூடிய ஒரு உத்தி வந்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நம்ம ஏற்கனவே திரும்ப திரும்ப சொன்ன அதே அரசியல் தான். அவர்களை பொறுத்தவரையில் ஒரு பக்கம் வளர்ச்சி என்கிற ஒரு 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 பார்வையை உருவாக்குவார்கள். ஒரு பிரம்மாண்டமான நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் தேசத்தை கட்டமைக்கிறோம் என்று ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இந்த தேசத்தினுடைய பொது சொத்துக்களை தாரை வார்த்து கொண்டு ஒரு அரசியல் செய்வார்கள். இன்னொரு பக்கம் என்ன செய்வார்கள் என்றால், இடஒதுக்கீடு மாதிரியான பிரச்சனைகளை கையில் எடுக்கிறோம் என்கிற பெயரிலே 2 சமூகங்களுக்கான மோதலாக அதை மாற்றுவார்கள். அப்படி அந்த மோதலை மாற்றிக்கொண்டிருக்கிற போதே அதை மதமாக மடைமாற்றம் செய்வார்கள். அப்போ முழுக்க முழுக்க அவர்கள் என்ன செய்வார்கள், மக்களை எப்பொழுதுமே பதட்டத்தில் வைத்திருப்பதன் வழியாக உண்மையான அரசியலை நோக்கி வந்து வாக்காளர்கள் போக விடாமல் திசை திருப்புகிற வித்தையை வந்து பாஜக வேறு வேறு வழிகளிலே வந்து அவர்கள் கையாளுகிறார்கள். அவர்கள் அந்த கையாளுகிற முறை வந்து எப்பொழுது அவர்கள் என்ன விதமான தேர்தல் உத்தியை பின்பற்றுவார்கள் என்பது எதிர்பாராத ஒரு தருணமாக அவர்கள் மாற்றிவிடக்கூடிய சாமர்த்தியம் அவர்களிடத்திலே, அந்த தந்திரம் அவர்களிடத்திலே இருக்கிறது, இந்த சூழ்ச்சி அவர்களிடத்திலே இருக்கிறது. அந்த இடத்திலே காங்கிரஸ் பல இடங்களிலே பின்வாங்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் அது மாறுகிறது. ஏறத்தாழ பாஜகவினுடைய அதிகாரம் வந்து மத்திய அளவிலே குறைக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர்களுடைய இந்த சமூக பிளவு அரசியலை காங்கிரஸ் கையில் எடுக்க முடியாது என்கிற காரணத்தினால அவர்களுக்கு இது சாதகமாக எப்பொழுதுமே மீண்டும் மீண்டும் ஏதோ ஒரு வடிவத்திலே அவர்களுக்கு தேர்தல் அரசியலுக்கு அவர்களுக்கு பயன்பட்டு கொண்டே இருக்கிறது நான் கருதுறேன். இல்லை, இது சமூக பிளவு அரசியல் நீங்க சொல்றது வந்து சோஷியல் இன்ஜினியரிங்னு வந்து நம்ம சொல்லலாம். இப்போ ஜார்க்கண்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 26% வந்து பழங்குடியின மக்கள் இருக்கிறாங்க. 2024 மக்களவைத் தேர்தலில் ஜார்க்கண்டில் மொத்தம் இருக்கிற 14 தொகுதிகளில் வந்து 5 தொகுதியில் இந்தியா கூட்டணி கைப்பற்றினதுக்கு பழங்குடியின மக்களினுடைய ஆதரவு வந்து ஒரு பெரிய காரணமாக இருந்தது. ஹேமந்த் சோரன் வந்து இப்போ சிறையில் இருந்தார். அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்த முதலமைச்சரை கைது பண்ணி பழங்குடியினத்தே வந்து பாஜக அவமதிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை வந்து இந்தியா கூட்டணி அங்கே முன்னெடுத்தாங்க. அது வந்து களத்தில் எதிரொலிச்சது. ஆனால் ஹேமந்த் சோரன் ஜாமீனில் வந்ததுக்கு பிறகு சம்பாய் சோரனை வந்து பதவி இறக்கிட்டு இவர் வந்து முதலமைச்சர் ஆனால் சம்பாய் சோரன் வந்து அவர் போயிட்டு பாஜகவில் சேர்ந்தார். ஸோ பழங்குடியின மக்களினுடைய ஆதரவு வந்து அங்கே ஸ்பிளிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஜார்க்கண்டில் சிராக் பாஸ்வானுடைய கட்சி வந்து பாஜகவோட கூட்டணி அமைச்சிருந்தது. இது தலித் மக்களினுடைய வாக்குகளை வந்து அவங்க பக்கம் திருப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏஜேஎஸ்யூ வந்து அவங்க கூட கூட்டணியில் இருக்கிறாங்க. இளைஞர்கள் மாணவர்களுடைய ஆதரவு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற இந்த இதில் வந்து எங்கே பிளவுவாதம் வந்தது? இப்போ சம்பாய் சோரன் அவர் இருக்கிற கட்சியில் அவருக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வருது, அந்த கட்சியை விட்டு விலகி பாஜக கூட போகிறார். அதனால பழங்குடியின மக்களுடைய ஆதரவு அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிராக் பாஸ்வான் பாஜக கூட தான் நீண்ட நாட்களாக கூட்டணியில் இருக்கிறார். அதனால வந்து தலித் மக்களுடைய வாக்குகள் பாஜக பக்கம் வர வாய்ப்பு இருக்கு. ஏஜேஎஸ்யூ பாஜகவினுடைய கூட்டணி கட்சி, அதனால வந்து இளைஞர்கள் மாணவர்களுடைய வாக்குகள் வந்து அங்கே வர வாய்ப்பு இருக்கு. இது எப்படி நம்ம பிளவுவாத அரசியலை எடுத்துக்க முடியும்? இதுதானே வந்து ஒரு தேர்தல், இது அடிப்படை தேர்தல் அரசியல் இல்லையா? கூட்டணியை வச்ச வாக்குகளை திருப்புறது அப்படிங்கிறது இல்லை. எப்பொழுதுமே ஒரு பழங்குடி இனத்தினுடைய ஒருவர் மீது வந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டை முதன்மைப்படுத்துகிற போதே
அதே கட்சியிலே இருக்கக்கூடிய ஒரு இரண்டாம் கட்ட தலைவராக அல்லது இடைக்காலத்திலே வந்து முதலமைச்சராக இருந்தவரை தன் பக்கம் ஈர்த்துக் கொள்வதன் மூலமாக பழங்குடியின மக்களினுடைய கவனத்தை தன் பக்கமாக மாற்றுகிற ஒரு அரசியலை அவர்கள் செய்கிறார்கள். அவர்கள் அரசியல்ல வந்து ஒரு அடிப்படை அறத்தை வந்து பின்பற்றுவது கிடையாது. ஒரு கட்சியில இருக்கிறவர்களை வந்து தன்னுடைய கட்சியில தூக்குறது, ஏற்கனவே வந்து மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்களோ அதை புறக்கணித்து விட்டு இவர்களாக என்ன செய்யறதுன்னா சில எம்எல்ஏக்களை வந்து விலைக்கு வாங்குவது, வேறொரு புதிய கூட்டணியை வந்து தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி மாதிரி வெற்றி பெற்றவர்களை எல்லாம் வந்து விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவது, அந்த தலைவர்களை வந்து விலை பேசுவது அல்லது தலைவர்களை வந்து தன் பக்கமாக மாற்றிக்கொள்வது என்ற தந்திர நடவடிக்கைகளை அவர்கள் செய்கிற போது இது அரசியலிலே வந்து கொள்கை ரீதியாக பயிற்சி பெறாத மக்களாக இருக்கக்கூடிய சாதாரண பழங்குடியின மக்களுக்கு வந்து இந்த சூழ்ச்சியும் இந்த விளையாட்டும் வந்து அவர்களுக்கு புரிவதற்கு முன்பே ஆட்சி மாற்றத்தை அவர்கள் நிகழ்த்தி விடுகிறார்கள். அப்படித்தான் அதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏன்னா தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் வந்து நீண்ட அரசியல் பயிற்சி பெற்ற மாநிலமாக இருக்கிறது. கேரளா போன்ற மாநிலங்கள் வந்து மிக நீண்ட காலமாக அரசியலிலே வந்து ஒரு சாதாரண தொண்டர் முதற்கொண்டு அந்த அரசியலினுடைய அந்த சூழ்ச்சியை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த மதிநுட்பத்தை வந்து அவர்கள் வந்து பயிற்சி பெற்ற ஒரு அரசியல் பயிற்சியோட கூடியவர்களாக வாக்காளர்களே இருக்கிறார்கள். இந்த அரசியல் படுத்தப்படாத வாக்காளர்களாக இருக்கிறவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஆள் தானே பழங்குடியினத்தை சார்ந்தவர் தானே தலைவராக இருக்கிறார், அப்போ பாஜகவுக்கு போயிட்டார் அவரு, அப்போ நம்ம பாஜகவுக்கு வாக்கு போட்டால் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய அந்த இடத்தை அவர்கள் வந்து மிக சிறப்பாக பயன்படுத்துவதன் மூலமாக இவர்கள் எப்பொழுதுமே இந்த அரசியலிலே வந்து ஒரு ஆடுபுலி ஆட்டம் மாதிரி ஒன்றை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். அது அரசியல் படுத்தப்படாமல் வெறுமனே வந்து தலைமையை முதன்மைப்படுத்துகிற ஒரு அரசியல் இருக்கு. இப்போ நம்ம ஊர்ல கூட நம்ம சொல்லுவாங்க, சில தலைவர்களை சொல்லி அந்த கட்சியும்பாங்க, அந்த கட்சியினுடைய பெயரையே சொல்லாம இது எம்ஜிஆர் கட்சிங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி கட்சியில வந்து சில தலைவர்களை முதன்மைப்படுத்துகிற போது என்ன ஆகும்னா, அந்த தலைவர்கள் தான் தத்துவம் என்று புரிந்து கொள்கிற போது அந்த மக்களுக்கு ஒரு அரசியலிலே ஒரு தடுமாற்றம் வருகிறது. அந்த தடுமாற்றத்தை இவர்கள் மிக சிறப்பாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். ஒரு முறைகேடான அரசியலுக்கு பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்கிற முறைதான் இதற்கு இருக்கிறதே தவிர, அப்ப தேர்தல் காலத்தில் மட்டுமே அரசியல் செய்யாமல் எல்லா காலத்திலுமே அரசியல் ரீதியாக மக்களை விழிப்போடு ஒரு பயிற்சியோடு வழிநடத்துகிற தலைமையாக இங்க இருக்கக்கூடிய திராவிட இயக்கம் போலவோ பொதுவுடைமை இயக்கம் போலவோ அங்க இருக்கக்கூடிய அரசியலை வந்து வழிநடத்த தவறிய தலைவர்கள் வந்து தத்துவார்த்தமாக அந்த அரசியலை கையாளாமல் யார் அணிமாறினாலும் அதில் வந்து ஒரு அரசியல் மாற்றம் நிகழ்ந்துவிடும் என்று நம்ப வைக்கிற ஒரு வித்தையைத்தான் வந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வித்தை அவர்களுக்கு சில நேரம் கை கொடுத்து விடுகிறது. அது வந்து ஜனநாயகத்திற்கு துரதிருஷ்டவசமானது, ஜனநாயகத்துக்கு பேர் ஆபத்தானது. ஆனாலும் பெரும்பான்மைங்கிற எண்ணிக்கை தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கும் என்கிற அடிப்படையிலே இந்த விளையாட்டிலே அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். இல்லை, இப்போ நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது மூலமா பிளவுவாத அரசியல் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்துறதாகட்டும், இதையெல்லாம் வந்து தொடர்ச்சியா சொல்லி பாஜகவினுடைய எலெக்ஷன் பிராக்டிசஸை வந்து பெரிய அளவில் கவனிக்காம இருக்கீங்க. இப்போ தேர்தலில் வந்து வெற்றி தான் வந்து ஒரே குறிக்கோளாக இருக்கும். போர்க்களத்தில் வந்து அறம்னு ஒன்று கிடையாது அப்படின்றத சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே வந்து நீங்கள் ஜெயிச்சே ஆகணும், வெற்றி அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கு வேற இலக்கு இருக்க முடியாது. பாஜக மேலே ஒவ்வொரு சட்டப்பேரவை தேர்தல் வரும்போதும் இங்கே வைக்கப்படுற விமர்சனம் என்னன்னா, அவங்க பாருங்க சிட்டிங் எம்எல்ஏஸ்க்குலாம் நிறைய பேருக்கு சீட்டு கொடுக்கவே இல்லை, பயப்படுறாங்க. ஆனால் அதுதான் வந்து அவங்களுக்கு தொடர்ச்சியாக எல்லா சட்டப்பேரவை தேர்தல்கள்லையுமே பலமாக இருந்துகிட்டே வருது. இங்கே வந்து ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது வந்து ஒரு அரசு மேலே மட்டும் இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சி இல்லை, ஒவ்வொரு தொகுதியிலையும் அந்த தொகுதியில் வெற்றி பெற்றவங்க மேலேயுமே வந்து அந்த எதிர்ப்பு மனநிலை இருக்கும். ஸோ இவங்க ஆட்களை மாற்றி புதுமுகங்களை போடுறது மூலமா அந்த எதிர்ப்பு மனநிலையை குறைக்கிறாங்க. ஆனால் அதில் இருக்கிற ஒரு வியூகத்தை உணராம இதை பாஜகவினுடைய பலவீனமா தொடர்ச்சியா பேசி அதை இன்னுமே கவனிக்கப்படாமே இருக்காம ஜார்க்கண்ட்லயுமே வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. சிட்டிங் எம்எல்ஏக்கள் நிறைய பேருக்கு வந்து சீட் கொடுக்காம வந்து பாஜக தவிர்த்திருக்கு. இதனால வந்து அவங்க நிறைய பேர் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுக்கு போய் அங்க போட்டிட்டு இருக்காங்க. பாஜக தலைவர்கள் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுக்கு தாவி அங்க போட்டிட்டு இருக்காங்க. அங்க சினாரியோ எப்படி இருக்கு அப்படின்னா, சம்பாய் சோரன் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சால இருந்து பாஜகவுக்கு போய் பாஜக சீட்டு வாங்கி நிற்கிறார். கடந்த 2 தேர்தலா வந்து பாஜகல இருந்து சம்பாய் சோரனை எதிர்த்து பாஜக வேட்பாளராக போட்டியிட்டவர் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுக்கு வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா வேட்பாளராக போட்டிடுறார். கடந்த தேர்தலில் போட்டியிட்ட 2 பேர் தான் இப்பயும் போட்டிடுறாங்க. ஆனா கட்சிகள் மாறி இருக்கு. ஸோ பாஜகவினுடைய ஒரு வியூகத்தை வந்து இந்த மாதிரி பிளவுவாத அரசியல் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளுக்குள்ள அந்த வியூகத்தை வந்து நம்ம வெளியே கொண்டு வராமே தவிர்க்கிறோமா, இல்ல அதை பத்தி பேசாமே இருந்துடுறோமா? இல்லை, நீங்கள் குறிப்பிடுவது போல ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்தவர்கள் மீது மக்களுக்கு வெறுப்பு வருகிற போது புதுமுகங்களை போட்டு அந்த வெறுப்பை வந்து அவர்கள் சமன் செய்து விடுகிறார்கள், மாற்றி விடுகிறார்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது ஒரு பெரிய வித்தையை நீங்கள் வந்து நீங்களே வந்து உங்களுடைய கருத்திலே நீங்கள் சொன்னீங்க. இங்கே சீட்டு கிடைக்காதவன் பூரா அங்கே போகிறான், ஹேமந்த் சோரன்ட்ட போயிடுறான், ஹேமந்த் சோரன்ட்ட இருக்கிற பூரா இங்கே வர்றாங்கிறப்ப சித்தாந்தமாக அவர்கள் பார்க்கப்படவில்லை. அவர்கள் அரசியல் தெளிவற்றவர்களாக இருப்பதற்கு தனி மனிதர்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்களே தவிர இது ஒரு சித்தாந்த எதிர்ப்பு, இது ஒரு கருத்தியல் சார்ந்தது என்று அரசியலை அவர்கள் பார்க்கவில்லை.
இப்ப தனிநபர்கள் பின்னால் ஒரு மந்தை அரசியலை அவர்கள் வழிநடத்துகிறார்கள் என்பதற்கான சாட்சியமாகத்தான் யார் வேண்டுமானாலும் இந்த அணியிலிருந்து அங்கே போகலாம், அந்த அணியிலிருந்து இங்கே போகலாம் அப்படின்னு சொல்வதை இங்கெல்லாம் வந்து என்ன செய்வானா, ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சி மாறுறவனை அவனை கட்சிக்காரனாவே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலையெல்லாம் நம்மை போன்ற இந்த தென் மாநிலங்களில் வந்து அப்படி ஒரு உளவியல் இருக்கிறதுல அது அவங்க இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம்னா, அவர்கள் அரசியலை தனி மனிதர்களாக பார்க்கிறார்கள். தலைவர்கள் பாலாஜி திமுக வந்து 6 மாசத்துல எம்எல்ஏவா ஜெயிச்சாரு இல்லைங்க. அவர் ஏற்கனவே திராவிட இயக்கத்துல இருந்து தான் வந்திருக்கிறாரு. அவர் ஒன்றும் பாஜக இருந்து வந்தா தான் சித்தாந்த ரீதியான எதிர்முகாம் என்று சொல்ல முடியும். ஒரு திராவிட இயக்கத்தினுடைய இன்னொரு அவர் மதிமுக இருந்திருக்கலாம் அல்லது அதிமுக தான், இரண்டுமே திராவிட இயக்கம் தான். அதனால நேர் முரணான இயக்கமாக அதை பார்க்க முடியாது. அவர்களுக்கும் அண்ணா பெரியார் தான் அடிப்படை கோட்பாடு. அதில் பின்பற்றுவதில் அது திமுக கொஞ்சம் தீவிரத்தன்மையாகவும் அது கொஞ்சம் மிதவாத தன்மையாகவும் இருக்கும். அப்படி வேண்டுமானால் நம்ம சொல்லிக்கொள்ளலாமே தவிர இதோடு அதை ஒப்பிட முடியாது. அங்கு வந்து நேர்முரணான கட்சிகள் என்பது வந்து பழங்குடியின மக்களை அழிப்பதற்கான கட்சியிலேயே போய் அந்த தலைவர்கள் போய் சேர்ந்துடுறாங்க அப்படிங்கிறத இயல்பாக எடுத்துக்கிறாங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அப்போ அந்த ஆபத்தை அறியாதவர்களாக, அந்த அரசியலை வந்து அரசியலினுடைய மறுபக்கத்தை அறியாதவர்களாக அந்த வாக்காளர்கள் வந்து போதிய ஞானம் பெறாத, அரசியல் அறிவு பெறாதவர்களாக இருக்கிறார்கள் என்கிற ஒரு துயரமான விஷயம்தான் இது போன்ற மோசமான முடிவுகளுக்கு எப்பொழுதுமே அடிப்படையாக திகழ்கிறது. நீங்க தமிழ்நாட்டினுடைய அரசியல் புரிதல் பத்தி சொன்னீங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்களே வந்து மோஸ்ட் பொலிட்டிசைஸ்டா இருக்கிறாங்க, அதனால வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இங்க நடக்காது அப்படின்னு. தமிழ்நாட்டில் மக்கள் அரசியல் புரிதலோடு இருக்கிறாங்கன்னா அதுக்கு இங்கே இருந்த இயக்கங்கள் காரணம், இங்கே இருந்த அரசியல் கட்சிகள் தான் காரணம், திமுகவும் அதிமுகவும் தான் காரணம். மக்கள் அரசியல் படுத்தினதுல அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பங்கு இருக்கு. இப்போ அங்க இருக்கிற மக்கள் அரசியல் படுத்தப்படாம இருக்கிறாங்கன்னா அது அங்க அரசியல் செஞ்ச கட்சிகளுடைய தவறு தானே. கட்சிகள் தப்பு பண்ணிட்டு இன்னைக்கு மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடணும்னு மக்களை குறை சொல்றதுல இருந்து நியாயமான ஒன்றா இருக்காது. இல்லை, அதாவது பாஜகவிற்கு அவர்களுடைய சித்தாந்தம் சரி தவறு என்பதை தாண்டி ஒரு மதவாத சித்தாந்தத்தை நம்ம பின்பற்றாங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ் என்கிற ஒரு சமூக அமைப்பை அவர்கள் வழிநடத்தி கொண்டே இருக்கிறார்கள். காங்கிரஸ் போன்ற இயக்கங்களுக்கு அப்படி ஒரு சமூக அமைப்பு சார்ந்து மக்களை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு மூவ்மெண்ட் இல்லை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அது ஒரு பெரிய எப்பொழுதுமே என்னன்னா, தேர்தல் அரசியல் என்பது எப்பொழுதுமே என்னவா இருக்கும்னா, வெறும் கோடீஸ்வரர்கள் பணக்காரர்கள் அவங்க மட்டுமே மக்களை சந்திப்பதற்கான ஒரு திருவிழா காலம் மாதிரி தான் தேர்தல் இருக்கும். ஆனால் எல்லா காலகட்டத்திலையுமே மக்களோடு உறவாடுவதற்கான சில சமூக இயக்கங்கள்ல வந்து கட்டமைக்கப்படணும். இப்ப நீங்க குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா திமுக மட்டுமே அதிமுக மட்டுமே வந்து தமிழக மக்களை அரசியல்படுத்தியதற்கு காரணம் இல்லை. திராவிடர் கழகம் போன்ற அமைப்புகள் வந்து தெரு தெருவா பிரச்சாரங்கள், ஓட்டு அரசியல் கட்சிகள், அப்ப ஓட்டுக்கு நிக்காத அரசியல் கட்சிகள் என்ன செய்வாங்கன்னா, பல்வேறு சிறு சிறு அரசியல் கட்சிகள்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, போராட்டத்தை பூரா அவங்க தான் ஒருங்கிணைப்பாங்க. நெடுவாசல்ல போராட்டம் நடக்குது, அங்கே ஒரு போராட்டம், அணுகுலைக்கு போராட்டம் நடக்குதுன்னா அது பல அமைப்புகள் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப தேர்தலுக்கு அப்பாற்பட்ட இயக்கங்கள் ஆக்டிவா இருந்தா தான் அரசியல் உயிர்ப்போடு இருக்கும். வெறும் தேர்தலுக்கு மட்டும்தான் நீங்க மக்களை சந்திப்பீங்கன்னா அங்கு மக்கள் அரசியல் படுத்தப்படுவதற்கான வாய்ப்பே இல்லாமல் போய்விடும். அதை வந்து காங்கிரஸ் தவற விட்டு இருக்கிறது, அந்த காங்கிரஸ் அதை கையில் எடுக்காமல் விட்டு இருக்கிறது, அல்லது முற்போக்கு பேசுகிற இயக்கங்கள் அதை மக்களை வந்து வழிநடத்த தவறி இருக்கிறது என்பது தான் இது போன்ற தேர்தலில் நடக்கக்கூடிய எதிர்பாராத முடிவுகள் அல்லது வந்து வகுப்புவாத சக்திகளுக்கான வலதுசாரிகளுக்கான எழுச்சியை வந்து அப்படிதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இப்போ இந்த இடத்துல வந்து ஒருவேளை வந்து இந்த எக்ஸிட் போல்ஸ் தான் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. ஆனால் கடந்த சில முடிவுகளாக ஒரு பாஸ்ட் ரெக்கார்டு நம்ம எடுத்து பார்த்தோம்னா மக்களவை தேர்தலாக இருக்கட்டும், ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலாக இருக்கட்டும், எக்ஸிட் போல்ஸ் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகலை. பெரிய வந்து சேஞ்சஸ் இருந்தது. மக்களவை தேர்தல் எக்ஸிட் போல்ஸை பொறுத்த வரைக்கும் திருப்பி வந்து பாஜகவுக்கு வந்து ஒரு கிளியர் மெஜாரிட்டி கிடைக்கும் அப்படின்றதான் வந்து யுனானிமஸாக எல்லா எக்ஸிட் போல்ஸும் சொல்லிச்சு. ஆனால் அவங்களுக்கு வந்து தனி மெஜாரிட்டி வந்து கிடைக்காத ஒரு சூழல் உண்டாச்சு. அதே மாதிரி ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் எக்ஸிட் போல்ஸ் வந்து காங்கிரஸுக்கு ஒரு லேண்ட்ஸ்லைட் விக்டரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பாஜகவுக்கு தான் வந்து தனி மெஜாரிட்டி கிடைச்சது. ஒருவேளை இந்த எக்ஸிட் போல்ஸ் அஸ் ஆஃப் நோ இது அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் என்னவா இருக்கும்? ஏன்னா இந்த மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு பாஜகவினுடைய அதிகாரம் குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நீங்களே சொல்றீங்க. மத்தியில் பாஜகவினுடைய அதிகாரம் குறைக்கப்பட்டிருக்கு, கூட்டணி கட்சியினுடைய தயவுல தான் அவங்க ஆட்சி வந்து நடத்த வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரியான இடத்துக்கு நகர்ந்திருக்காங்க அப்படின்னு. ஆனால் அதுக்கு பிறகு நடந்த எல்லா சட்டப்பேரவை தேர்தலையும், ஜம்மு காஷ்மீரை விட்டுருங்க, அது ஒரு யூனியன் பிரதேசம், பாஜக அதை பெருசாக கையில் எடுத்துக்கல அப்படின்றதுனால அதை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா ஹரியானா, மகாராஷ்டிரா வந்து இந்தியாவினுடைய 2வது பெரிய மாநிலம். ஸோ இதிலெல்லாம் வந்து தொடர்ச்சியாக பாஜக வெற்றி பெறுது அப்படின்னா அது இந்தியா கூட்டணியினுடைய எதிர்காலத்தை அப்படியே முன்னகர்த்திட்டு போகும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எப்பொழுதுமே தோற்று போகிற போது தான் ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய பலவீனங்களையும் குறைகளையும் சுய விமர்சனப்படுத்துவதையும் தலைமையில் வந்து என்ன கோளாறு இருக்கிறது என்பதையும் வந்து மறுபரிசீலனை செய்வதற்கு தோல்விதான் வந்து மிகப்பெரிய காரணமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எந்த அரசியல் கட்சியுமே தேர்தல் தோல்வியினால் பெரிய பின்னடைவுக்கு போயிடும், அது இல்லாமல் போயிடும் என்கிற நம்பிக்கை எனக்கு கிடையாது. ஏன்னா எமர்ஜென்சி காலத்தில் வாங்கின அடி தான் திமுகவை வந்து முன்னோக்கி நகர்வதற்கான ஒரு வலுவான இயக்கமாக மாற்றி இருக்கிறது. அதனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே வந்து ரொம்ப கடுமையான போராட்டங்கள் நடந்த போது தான் சில அரசியல் கட்சிகள்லாம் வலுப்பெற்று இருக்கிறது.
அதனால எப்பொழுதுமே மிக மோசமான பின்னடைவு வருகிற போதுதான் அது போராட்ட களங்களில் எப்பொழுதுமே அரசியல் படுத்தப்படுவதற்கு, மக்களை அரசியல் படுத்துவதற்கு ஒரு பெரிய காரணமாக அமையுமே தவிர அதிகார இழப்புனால அத்தனை பேருமே சோர்ந்து விடுவார்கள், அதோடு விட்டு விடுவார்கள் அப்படிங்கிற மாதிரி நான் நம்பலை. அதை விட அதிகமாக ஜனநாயக பணி ஆற்றுவதற்கு எதிர்க்கட்சி அரசியலில் தான் வாய்ப்பு இருக்கிறது. அதிகாரத்தின் பக்கம் போய் நிற்கிற போதெல்லாம் ஜனநாயக கடமைகள் பெரிய அளவில் மக்களோடு இணங்குகிற போக்கு கட்சிகளுக்கு இல்லாமல் போய்விடும். அதனால தோல்வியின் வழியாக அவர்கள் இன்னும் ஜனநாயக பண்பை அதிகம் பெறுவார்கள் என்று தான் நான் நினைக்கிறேனே தவிர அதோட வீழ்ந்துரும், இதோட முடிஞ்சிரும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் ஜனநாயகத்தை முழுமையாகவும் மக்களை நம்புறேன். நான் இந்த மகாராஷ்டிராவுக்கு தொடர்பில் இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று இருக்குது. மகாராஷ்டிராவில் மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்தது பாஜக மேலே இருந்த எதிர்ப்புணர்வு, அந்த கோபம். நீங்களே சொன்னீங்க அதெல்லாம் இன்னும் இருக்குது. ஆனால் எக்ஸிட் போல்ஸ் அதை சொல்லலை அப்படின்னா ஒருவேளை இது சட்டப்பேரவை தேர்தல் இங்கே தான் கோபம் அதிகமாக வெளிப்படணும்னு நீங்கள் சொன்னீங்க. ஏன்னா இதில் தான் அவங்களுக்குள்ள குழப்பம் அதிகமாக இருக்குது. மக்களவைத் தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜகவை தோற்கடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் மகாராஷ்டிராவில் இருக்கிற 3 கட்சி தலைவர்கள்கிட்டையும் இருந்தது. ஆனால் இந்த முறை ஜெயிச்சு யார் முதலமைச்சர் ஆகிறது அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் இதுக்கு அவங்க போயிட்டாங்க. அது தொடர்பான விவாதங்களுக்குள்ள அவங்க போயிட்டாங்க. யார் முதலமைச்சர் ஆவா? உத்தவ் தாக்கரே நான் தான் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தேன், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து இதுக்கு எதிர்ப்பு வந்தது. அதுக்கு பிறகு அவரே மாத்தினார். காங்கிரஸ் ஹைகமாண்ட் என்ன சொல்லுதோ அதுபடி நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளரை முடிவு செஞ்சுக்கோம். அதுக்கப்புறம் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லாமே அவங்க களத்துக்கு போனாங்க. இந்த மாதிரியான குழப்பங்கள், அதிருப்தியாளர்கள் அதிகமானது, யாருக்கு சீட்டு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், சீட்டே எந்த சீட்டை யார் எடுத்துக்கிறது, 2 பேருமே வேட்பாளர் அறிவிச்சு அதை வாபஸ் வாங்கின கதைகளும் இந்தியா கூட்டணிக்குள்ள மகாராஷ்டிராவில் நடந்தது. இந்த மாதிரியான ஒரு இன்டர்னல் பாலிடிக்ஸ்னால அவங்க கீழே விழுந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கான ஆதரவு குறைஞ்சு? இதுதான் ஜனநாயகத்துக்கான பண்பே கூட. இதுதான் எப்பவுமே என்னன்னா நீங்க இல்லைங்க, நீங்க வெற்றி பெறுவது நீங்க மறுபடியும் ஏதோ பந்தயம் நடத்துறது மாதிரியே, ஜனநாயகம் ஏதோ ஒரு பந்தய குதிரைகளுக்கான இடம் மாதிரியும், முதல்ல ஓடி வர்றவனுக்கு முதல் பரிசு கொடுக்குற மாதிரியுமே நீங்க சொல்றீங்க. அதாவது அடித்தவன் ஜெயித்தவனா, அடி வாங்கியவன் ஜெயித்தவனான்னு உலகம் முழுக்க போர் கோட்பாடுகளை பேசிய போது அடித்தவன் ஜெயித்தவன் கிடையாது, அடிவாங்கியவன் பக்கம்தான் அறம் இருக்கிறது என்றால் அவன் தான் ஜெயித்தவன் காந்தி உலகத்துக்கு சொல்லி கொடுத்தாரு. அது காந்திய தேசம் தான் இது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இவங்க எவ்வளவு தூரத்துக்கு இது மாதிரியான தலைமையை முன்னிலைப்படுத்த முடியவில்லை. இது இரும்பு தலைமை பாஜக இருக்கு, வலிமை மிக்க தலைமை இருக்கு. இந்த வலிமை மிக்க தலைமை ஜனநாயக படுகொலைக்கு தான் அது காரணமாக இருக்கிறது. சர்வாதிகார சட்டங்களை உருவாக்குவதற்கும், கருப்பு சட்டங்களை உருவாக்குவதற்கும், சிறுபான்மை மக்களை, பழங்குடியின மக்களை, பெண்களுக்கு எதிரான ஒரு மோசமான நாம் இதுவரைக்கும் அடைந்திருக்கக்கூடிய எல்லா விழுமியங்களையும் இல்லாமல் செய்வதற்கான ஒரு ஏற்பாடாக தான் அது மாறுகிறது. அதனால இது வெற்றி தோல்வி சம்பந்தப்பட்டதா நான் பார்க்கிறேன். தோல்வி அடைந்தவர்கள் மக்களோடு நின்றார்கள்னா மீண்டும் வெற்றி பெற போறாங்க, அவ்வளவுதானே. இன்னைக்கு சூழ்ச்சியால ஒரு வெற்றியை பெறுகிறவர்கள் மக்களிடத்தில் மீண்டும் அம்பலப்படுத்தப்பட்டால் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை இழக்க போறாங்க. அதனால இதை விட மோசமான அரசியல் நெருக்கடிகளை பல மாநிலங்கள் பார்த்திருக்கிறது, பல அரசியல் களங்கள் பார்த்திருக்கிறது, தேர்தல் அரசியல் சந்தித்திருக்கிறது. அப்பொழுதெல்லாம் தீர்ந்து போய்விட்டதில்லை. எந்த அரசியல் கட்சியுமே இதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. 400 சீட்டை பாஜக நாடாளுமன்றத்தில் கனவு கண்டாங்க, நடைமுறைப்படுத்தணும். ஆனால் 400 சீட்டுக்கு மேல ராஜீவ்காந்தி அதையெல்லாம் வெற்றி பெற்றவராக இருந்திருக்கிறார். அந்த அரசியல் கட்சியை தான் நம்ம இப்பொழுது பலவீனப்பட்டு விட்டது என்று நாம் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால வெற்றி தோல்வி என்பதை நம்ம முதன்மையாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போதைக்கு அது ஒரு பாதிப்பை உண்டாக்கும் அப்படி வேணா சொல்லலாம். ஆனால் நிச்சயமாக மக்களோடு நிற்பது மட்டும்தான் அரசியலை தவிர அதிகார அமைப்பில் இருக்கிறதுனா என்ன செய்வாங்க, கார்பரேட் கம்பெனிகிட்ட போய் கமிஷன் வாங்குவாங்க, வேற ஒன்றுமே செய்ய போறதில்ல. அது மக்கள்கிட்ட மறுபடியும் அம்பலப்படுவான். இன்னொரு ஒரு ஆட்சியை குறைந்தபட்ச காலத்துக்கு காப்பாற்றிட்டே இருக்கும்போது இன்னொரு தவறு நிச்சயமாக ஒரு ஹிண்டன்பர்க் அறிக்கை மாதிரி ஒன்று வரத்தான் போகுது. வரும்போது மக்களிடத்தில் மீண்டும் அம்பலப்படுவாங்க. அதனால இது ஒரு முடிவுரை எழுதிட்டோம், ஒரு முறை ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஒன்றும் மன்னர் ஆட்சி காலத்தில் இல்லை, மாற்ற முடியாத விதிகள் எதுவுமே இல்லை. அதனால நிச்சயமாக போராடுவார்கள், மக்களை எழுச்சியோட வழிநடத்துவாங்க. அப்போ அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்தான் தீரும். அதனால எக்ஸிட் போலயே மாறும் நான் நம்புறேன். இதுவே அப்படியே நடந்து விடுங்கிற நம்பிக்கை எனக்கு கிடையாது. அது ஹரியானா தேர்தல் ரிசல்ட்டுக்கு எப்படி வந்துச்சோ அது மாதிரி இந்த எக்ஸிட் போலும் இல்லாமல் போவதற்கு, மாறி நடப்பதற்கு சாத்தியம் இருக்கிறது. அதனால நம்பிக்கை இழக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. பார்க்கலாம் சார், மக்கள் என்ன தீர்ப்பளிக்க போறாங்க அப்படிங்கிறது 23ஆம் தேதி நம்ம பார்க்கலாம். இந்த தேர்தல் மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் 2 முடிவுகளுக்குமே வெவ்வேறு கோணத்தில் அலச வேண்டிய தேவை இருக்கு. 23ஆம் தேதி மக்களினுடைய முடிவுகள் வெளிவந்த பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். உங்கள் இணையம் கருத்துக்களுக்கு மிக்க நன்றி.